போன நாடாளுமன்ற எலெக்ஷனில் உங்களோட கேம்பெயின் வந்து பெரிதும் பேசப்பட்டது. அது யாரால பேசப்பட்டதுன்னா, யாரெல்லாம் உங்கள் ட்விட்டரில் உங்கள் போஸ்ட்டை கீழே திட்டினாங்களோ அவங்க எல்லாருமே ரீஷேர் பண்ணி வாவ் 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 அப்படின்னு. ஐடிவிங்க இருக்கும். இல்லை இல்லை இல்லை, உங்கள் கூட்டணி கட்சியே தான் அது. அதான் ஐடிவிங்கன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கான ஒரு பிரச்சாரம் வந்து இந்தியா வைட்ல காங்கிரஸ் ஏன் அந்த பிரச்சாரத்தை பண்ண மாட்டேங்குது? கை கட்டின நிறைய வாய்ப்பை காங்கிரஸ் தவற விடுற மாதிரி எங்களோட பார்வையில் தெரியுது. நிறைய இடத்துல வந்து நீங்கள் ஏன் ராகுல் காந்திஜியை வந்து பெருசாக வந்து போர்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க? களத்தில் வந்து இட்ஸ் நாட் ஸோ சிம்பிள். பாலிடிக்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஸோ சிம்பிள். லோக்கல் சென்டிமெண்ட், அப்புறம் லோக்கல் யூனிட்டோட ஸ்ட்ரென்த்து, சும்மா வந்து ஒரு லீடரோட பேரை விட்டு வச்சுக்கிட்டே ஒரு எலெக்ஷன் ஜெயிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. லீடர் வந்து கடைசியில் வந்து அது வந்து ஒரு வேல்யூ அடிஷன் பண்ணும் இல்லையா. ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். the first communication between a political party and the people வந்து எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்கக்கூடாது. நான் கூட வந்து முதல்ல வந்து உங்களுக்கு ஓட்டு கேட்க மாட்டேன்னு சொன்னேன் நான். மை ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் வித் யூ cannot be எனக்கு நீ ஓட்டு போடு. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் லைன். ஒரு பொண்ணை பார்த்தோன்னா உடனே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்பியா? ஃபர்ஸ்ட் ஒரு ஊ பண்ணுவேல்ல. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அவர் கவிதை என்ன படிச்சேன்னு கேட்பாரு அவரு, அந்த தம்பி. அந்த கவிதையை படிச்சிருக்கியான்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் அது படிக்கலன்னா அது படின்னு சொல்லி ஒரு புக்கை கொடுப்பாரு. எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா சொல்றேன். ஐ எம் டிசைரபிள், ஐ நோ தட். அதனால அந்த புக்கை கொடுத்தேன். ஸோ தேர் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பில்டிங் அ ரிலேஷன்ஷிப். ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து மஸ்ட் இன்டராக்ட் வித் பீப்புள் ஆன் தேர் டெய்லி ஸ்ட்ரகிள். ஃபர்ஸ்ட் அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கடைசியில் எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லுவோம். எனக்கு ஓட்டு போடுன்ற ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் வரக்கூடாது. அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். அப்புறம் வந்து அந்த இடத்துல நம்மளுடைய பொலிட்டிக்கல் ப்ரெசன்ஸ் இருக்கணும். நம்ம வந்து ஒரு லோக்கல் பொலிட்டிக்கல் ப்ரெசன்ஸே இல்லாட்டி ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியாது. இப்போ அதனால் there are many reasons. ஏன் சில ஊரில் காங்கிரஸ் நல்லா இருக்கும், அங்கே யூனிட் நல்லா இருந்திருக்கும், அங்கே லோக்கல் லீடர்ஷிப் நல்லா இருக்கும், அவங்க கிராஸ் ரூட் லெவலில் நெட்வொர்க் இருக்கும். இதெல்லாம் இருந்தால் தான் அதுக்கப்புறம் லீடரை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதான் பண்ண முடியும். இது இட்ஸ் வெரி சிம்பிள். ஒரு சோப்பு கம்பெனியை நடத்துறதும் அரசியல் கட்சியை நடத்துறதும் எக்ஸாக்ட்லி த சேம். வித்தியாசமே கிடையாது. நீ எங்கே போய் சோப்பு வாங்குற? எங்கே போய் சோப்பு வாங்குற? சூப்பர் மார்க்கெட்டில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடை. 10 கிலோமீட்டர் போய் சோப்பு வாங்குவியா? மாட்டேன். பக்கத்தில் வீட்டுக்கு எங்கே பக்கத்தில் இருக்க கடையில் போய் சோப்பு வாங்க. அதே மாதிரி தான் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்டராக்ஷனும். யுவர் இன்டராக்ஷன் வித் யுவர் பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆர் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் மஸ்ட் பி நியர் யுவர் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ். இல்லாட்டி இன்டராக்ஷனே வராது. அதனால் அந்த தலைவர்கள் பேரெல்லாம் சொல்லும் போது அவங்கெல்லாம் மலை மேலே இருக்காங்க, அவங்க கூட இன்டராக்ஷனே வராது. அந்த தலைவரை கொண்டு வந்து இங்கே சேர்க்கணுன்னாக்க, அதாவது அந்த பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் த சோப் இருக்கும்ல, எல்லா சோப்புக்கும் ஒரு பிராண்ட் அம்பாசிடர், அந்த சேர்க்கணும்னா அந்த இடத்துல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரும் அந்த இடத்துல ஒரு ரீட்டைல் அவுட்லெட்டும் இருக்கணும். இங்கே தான் சார் இன்னொரு